ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராஜா ராணி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சந்தியாவும் ஆதியும் வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஆட்டோ கூட வரதில்ல. உடனே ஆதி இருந்துட்டு, அண்ணி இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட வரல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இருப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆட்டோ வருது, அந்த ரூட்டுக்கு நான் போகிறதில்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உடனே சந்தியா அங்கே இருக்கிற கடைங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் வந்து அவங்களோட கடையில் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே இருக்காங்க. இப்போ உடனே சரவணன் வந்து யதார்த்தமாக பார்க்குறாங்க. இப்போ சந்தியா வந்து சரவணனை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற சக்கரை இருந்துட்டு, என்னென்ன உன்னை அண்ணி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, அவங்க ஊருக்கு போகிறாங்க, அவ கூட நான் போகலன்னு அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைடா, டைம் ஆயிடுச்சு இல்லை, அது நான் வேறு கடை திறந்துட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அதுக்கு நான் சீக்கிரமாக போயிட்டு 1 கிலோ ஸ்வீட் கொடு, நான் போயிட்டு அதெல்லாம் இன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வீட் எடுக்கிறதுக்காக போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அங்கே ஒரு ஆட்டோ வருது. ஐயோ ஆட்டோ வருதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அந்த ஆட்டோ எப்படியாச்சும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே அந்த ஆட்டோவும் கிளம்பிடுது. உடனே நம்ம நினச்ச மாதிரி ஆட்டோ கூட நிற்கலடா, நம்மளோட அதிர்ஷ்டம் கடவுள் பார்த்துக்குறான் அல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா இதை டக்குன்னு என் போய் குடு, நான் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரண் வந்துட்டு அங்கே சந்தியா கிட்டே, இதாங்க இது நம்ம கடையில் நானே கையால் போட்ட ஸ்வீட், நம்ம வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியா வாங்கிக்கிறாங்க. உடனே அங்கே ஒரு ஆட்டோ வருது. ரொம்ப பத்திரமா போயிட்டு வாங்க, அதி பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே டைம் பார்த்துட்டே இருக்காங்க. ஆதி என்னடா இத்தனை நாளாக வீட்டில் திருடு போனதெல்லாம் தெரியல உனக்கு, இப்போ ஒரு 2 மணி நேரம் டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது, நான் டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை அண்ணியை கூப்பிட்டு போகிறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோ ஏற்றிட்டு ரொம்பவே அழகாக அமுச்சு விட்டுறாங்க. இப்போ சரவணன் உடனே அங்கே சக்கரை ஓடி வந்து பார்க்குறாங்க. அண்ணி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா நடுறா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இப்போ சந்தியாவும் ஆதியும் ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது, அண்ணி நான் எவ்வளோ நல்லா கேட்டுருக்கிறேன் அண்ணி, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா நல்ல கோர்ஸ் படித்து நல்லா வேலை வாங்கலாம், எங்கள் வீட்டில் யாருக்குமே படிப்போட அறிவே தெரியுதுல அண்ணி, ஆனால் நீங்கள் மேல் அண்ணி எனக்காகலாம் நீங்கள் ரொம்ப பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆதி, நான் உனக்காக போய் அத்தைக்கிட்டெல்லாம் கேட்டேன் தெரியுமா, அத்தை தான் அதெல்லாம் நீ எதுவும் உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்துட்டு, அண்ணி எனக்காக நீங்கள் போயிருக்கீங்களே, நீங்களே படிக்கலைனாலையும் எனக்காக படிக்க வேண்டிய இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களே அண்ணி, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஆதி இப்போ உடனே சந்தியா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க, நான் ஒன்றும் படிக்கலைன்னு இவனுக்கு கூட தெரியல ஆட்டுக்குது, சரி இவங்ககிட்ட சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி இவங்ககிட்ட சொல்லி யார்கிட்டையும் உளறி வச்சுட்டோன்னா நம்மளே இதை நேரடியாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஆதி வந்துட்டு, ஐயோ அண்ணி டைம் வேறு ஆச்சு, இன்றைக்கி ப்ராக்டிக்கல் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படின்னா நானே போய்க்கிறேன்னு சொன்னேன், நீ தான் வர அப்படின்னு சொன்னேன். அண்ணி அம்மா என்னை பேய் ஓட்டுருவாங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு 2 நிறுத்திட்டு, ஆதி நீ போயிட்டு வேலை பாரு, அங்கே போய் காலேஜில் நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காசு இருக்கா ஆட்டோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி எங்கிட்ட இருக்குது, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பாதி வழியிலே இறங்கிறாங்க. இப்போ சந்தியா அவங்க பாட்டுக்கு ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. இப்போ சரவணன் வந்து அங்கே கடையில் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே முன்ன கடையில் வந்து லவர்ஸ் வந்து ஏதோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரவணன் இந்த மாதிரி சந்தியா ஏன் இருக்க மாட்டேன்றா, நம்ம கூடவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சோன் பப்படி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை நான் பொரியுண்டெல்லாம் இன்னும் போடல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியுதாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோன் பப்படினா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எடுத்து கொடுத்துறாங்க. என்னன்னா நீ தான் கஸ்டமர்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்ப, ஏன்னா நீ இன்றைக்கி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கூட ரொம்ப படிக்கணும்னு ஆசைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாண்டா, ஏன்டா இவ்வளோ ஆசையை வச்சுட்டு இங்கே வந்து வேலை பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா என்ன வீட்டில் இப்போ ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அண்ணன் தான் இப்போ தனியாக கடை வச்சுட்டான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. கடை வச்சது பெருசு இல்லைன்னா அதுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் கழிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவந்துட்டு, ஆதியும் பார்வதியெல்லாம் படிக்கிறாங்களடா, அவங்கக்கிட்ட ஓடி போய் நீ படிச்சுட்டு வந்துடலாம்ல, அதை வரை நான் கடையை பார்த்துக்குவேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நான் படித்து, இப்போ போய் என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு படிக்கிறதுக்காக நான் ஏதாச்சும் பிளான் பண்ணுறேன், நீ போய்ட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரண் வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வீட்டில் வந்து இப்போ சிவகாமி சாப்பிட்டு இருக்காங்க. எங்கே செந்தில் ஆதியெல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கேட்குறாங்க. மயில் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து சரவணன் வராங்க. வா சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து சந்தியோட வீட்டுக்கு போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா போகலான்னு தான் நினச்சேன், ஒரு டெலிவரி பண்ணணும் ரொம்ப முக்கியமானது, அதனால் அதை பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆச்சு, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. உடனே சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மயில் வந்து சப்பாத்தி போடுறாங்க. என்றைக்கும் போல் இன்றைக்கும் சப்பாத்தியா சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மயில் இருந்துட்டு ஐயா இன்றைக்கி நான் செய்யல அம்மா செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவகாமி இருந்துட்டு ஏன்டா இன்றைக்கி சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருக்குமா சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிடும்போது கேட்குறாங்க அம்மா ஆதி தான் கேட்குறான் இல்லைம்மா அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் படிக்க வைக்கலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டே எனக்கு படிக்க வைக்க தெரியாதா என்ன நீயும் உன் பொண்டாட்டி மாதிரி வந்து கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட படிப்பெல்லாம் எனக்கு தெரியும்டா அவன் என்ன பண்ணுவான்னு அவன் கஷ்டப்பட்டாதான்டா அவனுக்கு அந்த வழி புரியணும். நீயே எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வீட்டை பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இப்போ உனக்காக ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு நீ வந்து சேஃப்டி பண்ணுறத பாருடா நீ மூத்தம் பையன்ட்டு எவ்வளோ பண்ணதெல்லாம் போதும் இப்போ ஒன்று சொல்லணும்டா இப்போ அவனும் இப்போ பாதி துட்டு கொடுக்கணும் ஏன்னா நீயே எவ்வளோ பார்த்துக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே அங்கே அர்ச்சனா இப்போ ரூம்குள்ளே போயிடுறாங்க. இவங்க சாப்பிட்டு அவங்களும் ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அர்ச்சனா வந்து செந்தில் வர நேரம் பார்த்து கை காலெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இல்லை நீங்கள் சும்மா அடிக்குவீங்கன்னு பார்த்தா எப்படியெல்லாம் அடிச்சிட்டிங்க சாரிடி அப்படி அடித்தாதான் ஏதாச்சும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆனாலும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க எங்கள் அண்ணி சந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணால் அத்தையை பற்றி நான் இன்னும் பிட்டாக போட்டு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா பற்றி இன்னும் நிறைய போட்டு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. பண்ணுறதை தானே சொன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் அவளே என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதி படிக்கிறதுக்காக இப்போ காசு கேட்க போகிறாங்க. ஆனால் உன் அம்மா கிட்ட வந்து மாமா கேட்டாங்க ஆனால் உன் அம்மா வந்து படிக்கல வைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏதோ பண்ண போகிறாரு அவர் படிக்க வைக்குவார் நீ ரொம்ப உஷாராயிரு சல்லி பைசா கூட இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் நான் இன்னும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னொரு விஷயம் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து மாமா தானே பார்த்துட்டு இருந்தார் வீட்டு காசெல்லாம் இப்போ நீயும் பாதி கொடுக்கணும்னு அத்தை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஏன்னா இப்போ நீங்கள் போய் பார்த்துக்கினீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு தான் அவனே பார்த்துப்பான் அத்தை பேசிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டுட்டேங்க நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருக்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அண்ணங்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனை வந்துட்டு நான் வந்து சந்தேகிட்ட பேசி எப்படியாச்சும் அவங்களவே பல்லா பார்க்க சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இருக்கல என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட்ஸை முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோட்ஸில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.